தமிழ் பண்பாடு வலையொலி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கீழ்கணக்கு நூல்களில் செவ்வியல் கூறுகள் மிகுதியாக உள்ளன. நாலடியார் அந்த ஆறு என்கிற உயர்திணை விகுதியை பெற்றிருந்தாலும் அது ஒரு விரவுத்திணை விகுதியாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அது அகிரிணையாகிய நூலுக்கு வந்திருக்கிறது, திருக்கோவையாரை போல. இந்த நாலடியார் ஒரு மிகச்சிறந்த ஓமை கருவூலம். இலக்கியவியலில் ஓமை என்பது மிகச்சிறந்தது. தொல்காப்பியர் பொருள் ஒத்திருக்க வேண்டும் என்பார். ஓமைகளை அடுக்கி கூறுவது கூட தவறு என்பார். அந்த ஓமை கிழக்கீடு பொருளோடு ஐந்தாக வரும் என்றெல்லாம் குறிப்பிடுவார். இந்த நாலடியார் என்பது தொல்காப்பியர் காலத்திலிருந்து மிகவும் பிற்பட்ட ஒன்று. அதிலே நூற்றுக்கணக்கான ஓமைகள் பொதிந்து கிடக்கின்றன. பழமொழி நானூறு வெளிப்படையாக பழமொழி இடம்பெற்றிருக்கிறது என கூறினாலும் இந்த நாலடியார் அப்படி கூறவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாலடியார் ஒரு அறநூல். பெரியார் உறவு, கொடையாளர் உறவு, நல்லார் கேண்மை இவற்றை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறது. பிறை நிலவு வளர்பிறையாக வளர்வது போல நல்லார் உறவு இருக்கும், தேய்பிறையை போல தீயார் உறவு இருக்கும் என்றெல்லாம் அது சொல்லுகிற போதே பெரியார் கேண்மை, சிறியார் தொடர்பு என்று குறிப்பிடும். கேண்மை என்றால் உறவு என்பது பொருள், தொடர்பு என்றால் அப்போது விட்டு விட்டு போவது என்பது பொருள். அதை போலவே காலை நிழல், நண்பகல் நிழல். காலையில் நிழல் நீளமாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து விடும். தீயார் உறவு அல்லது புல்லார் உறவு அல்லது தேவையற்றவருடைய உறவு தேய்ந்து விடும். இந்த நண்பகல் இருக்கக்கூடிய நிழல் இருக்கிறதே அது மிக குறிதாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருப்பதை போல நல்லால் உறவு வளரும் என ரொம்ப நுட்பமாக இந்த நாலடியார் இந்த நுனிக்கரும்பு அடிக்கரும்பு பற்றியும் குறிப்பிடும். தீயவர்களுடைய உறவு அடிக்கரும்பிலிருந்து கரும்பை தின்கிற போது இனித்து நுனியிலே கொளுத்தாடையிலே அந்த இனிப்பு இன்மை போல கைத்துவிடும். அதே நேரத்தில் இந்த நுனிக்கரும்பிலிருந்து தொடங்குகிற உறவு அடிக்கரும்பு இனிப்பது போல பெரியார் உறவு இருக்கும் என்றெல்லாம் இந்த 128, 138 இந்த பாடல்களை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களை. நீங்கள் இந்த சான்றோர்கள் எப்போதுமே கற்றவர்களை, நல்லவர்களை, பண்பாளர்களை, தமிழை பொறுத்தவரை மேன்மக்கள் என்பவர்கள் உயர்பண்பாலானவர்கள், சாதி அடிப்படையிலானவர்கள் அல்லர். கலர் நிலத்தில் உப்பு இருக்கும், விளை நிலத்தில் நெல் இருக்கும். என்ன அருமையான ஓமை பாருங்கள். இந்த கலர் நிலத்து உப்பை கொண்டு விளை நிலத்தில் நெல்லுக்கு விலை மாற்றி கொள்ளுகிறார்கள். அதுதான் பண்டமாற்று முறையாக இருக்கிறது. அதுபோல் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும். அவர் நெய்தல் நிலமாக இருந்தாலும், நீங்கள் தமிழை பொறுத்தவரை 4 நில அடிப்படையிலே தான் இந்த 5 மாந்தர்களை பாகுபடுத்தினார்கள். அதில் கூட ரொம்ப நுட்பமாக அந்த நெய்தல் நிலத்தில் பாருங்கள், இன்னும் மருத நிலத்தில் கூட தோணி இயக்குபவரை பற்றி குறிப்பிடுகிறார் ஆசிரியர். தோணி இயக்குபவன் சமூகத்தில் கடைப்பட்டவனாக கருதப்படுகிறான். அவனை யாரும் இகழ மாட்டார்கள். ஒரு நூல் கற்ற மகன் கூட அவன் துணையின்றி ஆற்றை கடக்க முடியாது. அவனை துணையாக கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவனை நல்லவனாக கொள்வார்கள். அப்போ நல்லவர்கள் எந்த தொழில் செய்தாலும், அது தோணிலேயே இயக்குகிற தொழில் செய்தாலும் சான்றோர்கள் அவரை உயர்ந்தவனாக கருதுவார்கள் அப்படின்னு கருத நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல குறிப்பிடுவார், உலக நூல் அறிவு நூல் சொல்லிட்டு உலக அறிவிட அறிவு நூல் உயர்ந்தது. இந்த நாலடியாரில் 2 உவமைகள் மிக நுட்பமாக பேசப்படுகின்றன. ஒன்று பழுமரம், இன்னொன்று நிழல் மரம். அது என்ன பழுமரம், அது என்ன நிழல் மரம்? இந்த பழுத்த மரம் ஊரார் பலருக்கும் பயன் தருமாம். இந்த நிழல் தருகிற மரம் எல்லோருக்கும் நிழல் தருமா, வேண்டியவர் வேண்டாதவர் என பார்க்காமல். அதுபோல் நல் ஆண்மகன் கடன் 202வது பாடல் நண்பர்களே. ஒரு நல்ல ஆண்மகனுடைய கடமை அந்த பழுமரம் போல, இந்த நிழல் மரம் போல பலருக்கும் பயன்பட வேண்டும். அதே போல் அன்புடையார் தருகிற உணவு, அன்பிலார் தருகிற உணர்வு. இந்த உணவு இருக்கிறதே ரொம்ப நுட்பமாக இந்த நாலடியாரில் இந்த முனிவர்கள் வேறுபடுத்துகிறார்கள். பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம், பொற்களம், அருமையான புழுங்கல் அரிசி, புளியின் நகம் போன்ற வெண்மையான சோறு. ஆனால் அது கூட நமக்கு சிறப்பாக இருக்காது. அதில் இன்னும் இந்த பாலை கூட ஊற்றி இருக்கிறார்கள், இன்னும் அதில் வெல்லம் போட்டிருக்கிறார்கள், அக்காரம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அது உயர்ந்தது இல்லை. ஆமாம்,
நீங்கள் சாதாரண எளியவர்கள் தருகிற கூழ் கூட அதை விட உயர்ந்தது. அதில் சொல்லுகிற போது கிளைஞருங்கிறார் ஆசிரியர். கிளைஞர்னால் உறவுகள், அன்பு காட்டுகிற உறவுகள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உப்பிலி புற்கை, உப்பு இல்லாத கீரையாலான சோறு தந்தார் கூட அதுதான் உயர்ந்தது என கூறுகிற போது இது ஒரு உவமை கருவூலமாக நாளடியார் விளங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.